பல பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அங்கு வரக்கூடிய சிறுவர்களை மிரட்டுவதற்காகவும் விரட்டுவதற்காகவுமே சில பெரியவர்கள் இருப்பார்கள். அவன் முதல் சப்புல போய் நின்றானா அவனை பிடிச்சி பின்னாடி கொண்டு வந்து நிக்க வைப்பாங்க. பள்ளிக்கு பின்னாடி அவன் பேசிக்கிட்டு இருந்தானா, விளையாடிட்டு இருந்தானா, ஏதோ பெரிய குத்தம் செய்ததை போல கோபத்தோடு அவனை பார்ப்பார்கள், ஏசுவார்கள். இன்னும் சிலர் அவர்களை அடித்து எல்லையும் மீறுவார்கள். இதுவெல்லாம் பள்ளிவாசல் என்பது கடுகடுப்பான இடம், பள்ளிவாசல் என்பது ரொம்ப கண்டிப்பான இடம் என்று பள்ளிவாசலை குறித்த ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை அவனுடைய உள்ளத்தில் அது உருவாக்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைத்த மஸ்ஜிது நபவி என்பது ஒருபோதும் அப்படி இருந்தது கிடையாது. சிறுவர்களை, குழந்தைகளை அரவணைக்கிற இடமாக, வரவேற்கிற இடமாகத்தான் இருந்திருக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு நிகழ்வான செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்களின் சபையில் எப்பொழுதும் ஒரு தந்தையும் அவருடைய சின்ன பிள்ளையான மகனும் கலந்து கொள்வார்கள். அந்த சின்ன பிள்ளை எப்பொழுதும் தன் தந்தையினுடைய தாடியை பிடித்து இழுப்பார், முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொள்வார், பள்ளிவாசலில் அங்கும் இங்குமாக ஓடி சேட்டை செய்து கொண்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஞ்சையோடு அதை ரசிப்பார்கள். நபி அவர்கள் எப்பொழுதும் அதை கண்டித்தது கிடையாது. சில நாட்களாக அந்த குழந்தையினுடைய கலகலப்பு இல்லாமல் மஸ்ஜிது நபவி அமைதியாக இருப்பதை கண்டுகொள்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த தந்தையையும் பிள்ளையையும் காணவில்லையே. அப்பொழுதுதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, சென்ற வாரம் அந்த சிறுவன் வஃபாத்தாகி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொள்கிறார்கள், என்னிடம் ஏன் நீங்கள் அறிவிக்கவில்லை? உடனே அந்த நபருடைய வீட்டுக்கு போய் நபி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், என் அருமை தோழரே, உங்களுடைய குழந்தை சிறுவன் இந்த உலகத்தில் உங்களோடு எப்படி அன்போடு பாசத்தோடு பழகினானோ அதே போலவே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலிலும் நீங்கள் போய் நின்றால் அந்த வாசலை உங்களுக்காக திறக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய குழந்தை உங்களுக்கு தர வேண்டுமா? உடனே அந்த நபர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை என் சொர்க்கத்தின் திறவுகோலாக இருப்பதை நான் பொருந்திக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நமக்கு எவ்வளவு பாடங்களை கற்றுத்தருகிறது. பள்ளிவாசல்கள் என்பது சிறுவர்களை வரவேற்க வேண்டிய இடம், விரட்டப்பட வேண்டிய இடம் அல்ல. பள்ளிவாசல்கள் என்பது சிறுவர்கள் அரவணைக்கப்பட வேண்டிய இடம், அதட்டப்பட வேண்டிய இடம் அல்ல. பள்ளிவாசல்கள் என்பது சிறுவர்கள் பல நேரங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய இடம், அவர்கள் பின்தள்ளப்பட வேண்டிய இடம் அல்ல.